والواحد في الذات والصفات والأفعال جل عن الشبيه والنظير والكفو والند والمثيل ذلكم الله ربكم لا إله إلا هو خالق كل شيء فاعبدوه وهو على كل شيء وكيل وصلوات ربي وسلامه على حبيب القلوب وطبيبها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها سيدنا وسندنا ونبينا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين أما بعد கொட்டும் மலையில் நனைந்தவர்களாகவும் அமர்ந்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் இந்த விழாவின் துவக்கத்திலேயே அல்லாஹுவின் அருளை பெற்றுள்ள நாங்களும் நீங்களும் தொடர்ந்தும் அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு கிடைக்கட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு அன்புள்ள கௌரவ அதிபர் அவர்களே, பிரதம விசேட கௌரவ அதிதிகளே, இன்றைய இந்த நிகழ்ச்சியில் பட்டம் பெற்று வெளியேறுகின்ற என் கண்ணுக்கு கண்ணான அல் ஹாஃபில் கண்மணிகளே, அவர்களின் பெற்றோர்களே, உறவினர்களே, இந்த நிகழ்ச்சியை பொருட்படுத்தாது ஆரம்பம் முதல் இங்கே திரண்டிருக்கக்கூடிய அருமை அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்கின்றேன். இந்த நிகழ்ச்சி உண்மையில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த ஹிஃப்ல் மதரசாவில் இருந்து பட்டம் பெற்று வெளியேறுகின்ற மாணவர்கள், அல் ஹாஃபித் பட்டம் பெற்று வெளியேறுகின்ற மாணவர்களை சமூகத்தில் கௌரவப்படுத்தி அவர்களிடம் ஒப்படைக்கின்ற ஒரு பொறுப்பான சிறப்பான பணியை இன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ராஃப் உம்மத்தி ஹமலத்துல் குர்ஆன் என்று சொன்னார்கள். என் உம்மத்தில் சிறப்பானவர்கள் குர்ஆனை சுமந்தவர்கள் என்று அதன் அர்த்தமாக இருக்கிறது. தனது சமூகத்திலே சிறப்பானவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிற போது குர்ஆனை சுமந்தவர்கள் என்று இந்த கட்டத்திலே சொல்லி இருப்பதை பார்க்கின்றோம். எனவே குர்ஆனை சுமந்தவர்களுக்கென்று ஒரு தனியான அந்தஸ்து, மரியாதை, கண்ணியம் இஸ்லாத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 2-3 ஆண்டுகள் இந்த மதரசாவிலே குர்ஆனை கசடர உள்வாங்கி இதயத்துக்குள் உஸ்தாதுகளிடம் அவற்றை சரியாக முறைப்படி ஒப்புவித்து தமது ஹிஃப்ல் குர்ஆனிய மனனம் மிகச் சரியாக நிறைவேற்று இருக்கிறது என்பதை அவர்களுடைய ஆசான்கள் மூலமாக உறுதி செய்து கொண்டு அவர்களுடைய கைகளில் இருந்து தராதர பத்திரம் பெறுகின்ற ஒரு வைபவம் உண்மையிலேயே சிறப்பானவர்களை கௌரவிக்கின்ற வைபவமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட வஹி ஒரு பாரமான வஹி என்று குர்ஆனிலே படிக்கின்றோம், ஹதீஸிலே படிக்கின்றோம். இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் முஸம்மிலிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து இப்படி சொல்கிறான், உம்மீது நாம் ஒரு பாரமான சொல்லை போட போகிறோம், உம்மீது நாம் ஒரு பாரமான சொல்லை திண்ணமாக போட போகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். இங்கே பாரமான சொல் என்பது குர்ஆனை குறிப்பதாக இருக்கின்றது என்று குர்ஆனிய வியாக்கியானம் செய்பவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நபி அவர்களுக்கு இறங்கிய குர்ஆன் பாரமானதாக இருந்திருக்கிறது. அந்த பாரமான குர்ஆனை இவர்கள் சுமந்திருக்கிறார்கள் என்றால் தமது நெஞ்சங்களிலே ஒரு மாபெரும் சாதனையை அவர்கள் சாதித்து விட்டு இந்த மேடையிலே அவர்கள் ஏறி இருக்கிறார்கள். அதற்கான தகுதிகான நாளாகவும் அதற்கான தகுதிக்கான சான்றிதழை பெறுகின்ற தினமாகவும் சந்தர்ப்பமாகவும் இது அமைந்திருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த வஹி எவ்வளவு பாரம் என்பதை விளக்குகின்ற போது நபி அவர்களுக்கு வஹி இறங்குவதை நான் பார்த்திருக்கிறேன்.
லகத் ரஅய்துஹு யன்ஸிலு அலைஹில் வஹ் ஃபில் யௌமிஷ் ஷதீதில் பர்த். கடும் குளிரான நாளாக இருக்கும், நபி அவர்களுக்கு வஹி இறங்கிக் கொண்டிருக்கும். முடிந்த பிறகு பார்த்தால் வ இன்ன ஜபீரஹு லயதஃபஸ்ஸது அரகா, அவர்களின் நெற்றி வியர்வையால் வடிந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவ்வளவு பாரமானது. லிசிகாலில் மின் சிகாலில் கௌலி அல்லதி உன்ஸில அலைஹி வ ஃபீ ரிவாயத்தின் யுன்ஸலு அலைஹி, அவர்கள் மீது இறக்கப்பட்ட அல்லது இறக்கப்படுகின்ற சொல்லின் பாரத்தினால் இந்த வியர்வை திவலைகள் அவர்கள் முகத்தில் வடிந்து கொண்டிருக்கும் என்று அருமை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபி அவர்களுடைய தொடை என் தொடையின் மீது இருந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே நபி அவர்களுக்கு வஹி இறங்க ஆரம்பித்தது. அவர்களுடைய தொடை என் மீது பாரமாக ஆனது. அதன் காரணமாக அவர்களின் தொடை என் தொடையை முறித்து உடைத்து விடுமோ என்று நான் பயப்பட்டேன் என்கிறார்கள். நபி அவர்களுக்கு வஹி என்பது அவ்வளவு பாரமாக இருக்கும். அவர்களுடைய முகம் மேனி நிறம் மாறிவிடும், குறிப்பாக முகம் நிறம் மாறிவிடும். அவர்கள் தலையை கீழே குனித்துக் கொள்வார்கள். வாகனத்தில் ஏறி இருக்கும் போது வஹி இறங்கினால் வாகனம் கீழே கழுத்தை தலையை கீழே வைத்து படுத்துக் கொள்ளும். ஏனென்றால் நபி அவர்களுக்கு பாரம் கூடும் போது ஏறி இருக்கிற ஒட்டகையோ குதிரையோ அந்த பாரத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல், அசாதாரண சுமையை சுமந்து கொள்ள முடியாமல் அது கீழே படுத்துவிடும். இப்படியெல்லாம் பல வகையான மாற்றங்கள் அவர்கள் மீது நடைபெறுவதை, அவர்களுக்குள்ளே நடைபெறுவதை நாம் படிக்கிறோம். ஏனென்றால் வருகின்ற சொல் ஒரு மகத்தான ஒருவனிடம் இருந்து வருகிறது, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவிடம் இருந்து வருகின்றது. அது பாரமானதாக இருக்கிறது. அஹ்யானி யஅதீனி மிஸ்ல ஸல்ஸலத்தில் ஜரஸ், சில வேளை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு வஹி வரும், அது பெல்லோசையில் வரும், அதாவது மணி ஓசை போன்று வரும், சத்தம் கேட்கும், அந்த சத்தத்தோடு அது வந்து சேரும். எனக்கு வஹி வருகின்றது என்பதற்கான ஒரு தகவலாக இருக்கும், முன்கூட்டிய தகவலாக இருக்கும். அது எனக்கு வருகின்ற வஹியின் வகைகளில் எல்லாம் மிக கடுமையானதாக இருக்கும் என்று தகவல் தருகிறார்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இப்படியெல்லாம் பாரமான அல்லாஹ்வுடைய கலாமை சுமந்து கொள்வது என்பது வெறும் சாதாரணமான செயல் அல்ல. இவர்களைத்தான் உண்மையில் சமூகத்திலே முதன்மைப்படுத்தி பாராட்ட வேண்டும். இன்று சமூகத்திலே எதெதற்கெல்லாம் விழா எடுக்கப்படுகிறது, எதெதற்கெல்லாம் பாராட்டுக்கள் நடைபெறுகின்றன, எதெதற்கெல்லாம் பரிசுகள் வழங்கப்படுகின்றன, எதுவெதுக்கெல்லாம் பணமுடிப்புகள் கொடுக்கப்படுகின்றன, எதுவெதுக்கெல்லாம் விருதுகள் வழங்கப்படுகின்றன, எதுவெதுக்கெல்லாம் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன, எதுவெதுக்கெல்லாம் மக்கள் திரள் திரளாக ஒன்று கூடுகிறார்கள். எவனோ ஒருவன் சாதாரண சாதனையை சாதித்து விட்டான், எவனோ ஒருவன் 5ஆம் வகுப்பு 5ஆம் தரத்தில் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்து நல்ல புள்ளிகளை எடுத்திருக்கிறான், எவனோ ஒருவன் கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண பரீட்சையில் சில ஏய்களை எடுத்து விட்டான். இப்படி எதற்கோ ஒரு விளையாட்டிலே ஏதோ சாதித்து விட்டான் என்பதற்காக உலகம் படுகின்ற பாடு அவனை கௌரவிப்பதற்கு, அவனுக்கு என்ன பாராட்டு, அவனுக்கு என்ன ஊர்வலம், அவனுக்கு என்ன பரிசில்கள். அன்பு சகோதரர்களே, இதுவல்லவோ சாதனை, இவை என்ன சாதனை, இதுவல்லவோ சாதனை. இதற்கு நாம் கொடுக்கின்ற கௌரவம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்னென்ன கௌரவங்கள் கொடுக்கப்படுகின்றது என்பதையும் தெரிந்து கொள்வோம். ஸஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பதிவு, மஸலுல்லதி யக்ரஉல் குர்ஆன வஹுவ ஹாஃபிதுல்லாஹ் மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? குர்ஆனை மனனமிட்ட நிலையில் எவர் ஓதுகிறாரோ அவரின் தன்மை அமைப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் தூதர்களுடன் இருப்பார். அந்த தூதர்கள் கண்ணியமானவர்கள், வழிபட்டு நடக்கக்கூடியவர்கள். அப்படியான தூதர்களான அல்லாஹ்வுடைய மலக்குகளோடு மறுமையில் இருப்பார் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை ஹிஃப்து செய்த நிலையில் ஓதுபவருக்கு, சாதாரண நிலையில் அல்ல, அது பாடமில்லை, மனனமில்லை, பார்த்து ஓதுபவருக்குரிய அந்தஸ்து அல்ல. எவர் மனனத்தோடு ஓதுகிறார்,
திருத்தமாக ஓதுகிறார், கடகடவென ஓதுகிறார். இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளோடு வைத்து பாராட்டு தெரிவிக்கிறான். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இதுவல்லவோ பாராட்டு, இதுவல்லவோ அந்தஸ்து. இது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து குர்ஆனை மனனமிட்டிருக்கக்கூடியவனை பார்த்து சொல்லப்படும், யுகாலு லி ஸாஹிபில் குர்ஆன் இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா ஃபஇன்ன மன்சிலக இன்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா. சுவனத்திலே தரங்கள் இருக்கின்றன, படித்தரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு இரு படித்தரங்களுக்கும் இடையில் உள்ள தூரம் என்ன தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம். மா பைன குல்லி தரஜத்தைன் கமா பைன ஸமாஇ வல் அர்த் என்று பிறதொரு அறிவிப்பிலே வந்திருப்பது போல் ஒவ்வொரு படித்தரத்திலிருந்தும் அடுத்த படித்தரத்தை நோக்கி போய்கொண்டே இரு என்பதற்கு அவனுக்கு அந்த நேரத்திலே சொல்லப்படும். ஓதுவீராக, உலகத்திலே எப்படி நீர் ஓதுபவராக இருந்தீரோ அது போன்று ஓதி ஓதி உயர்ந்து கொண்டே போவீராக. உம்முடைய தரிக்கின்ற இடம் எது தெரியுமா? சுவனத்திலே நீர் இறுதியாக ஓதி முடிக்கின்ற ஆயத் எதுவோ அதிலே தான் நீர் போய் தரித்திருப்பீர். இந்த ஹாஃபிதுகள் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று துவங்குகின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து ஆரம்பித்தால் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற இறுதி சூராவின் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்ற ஆயத்து வரைக்கும் ஓதி முடித்திருக்கும் போது ஒவ்வொரு வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான ஒவ்வொரு தரஜா அந்தஸ்து பாருங்கள் சகோதரர்களே. சுமார் 6000 சொச்சம் ஆயத்துகள். அந்த 6000 அந்தஸ்துகளை தாண்டி அல்லவா அவர்களுக்கு சுவனம் கிடைக்க போகிறது. இதுக்கல்லவோ பாராட்டு நடைபெற வேண்டும், இதற்கல்லவோ நாம் பணமுடிப்புகள் கொடுக்க வேண்டும், இதற்கல்லவோ நாம் விருதுகள் வழங்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அவருக்கு இந்த அந்தஸ்தோடு அவரை அல்லாஹ் தஆலா முடித்துக் கொள்ளவில்லை. அவருக்கு கை கொடுத்த பெற்றோர்கள், ஏனையோர்களாகிய உறவினர்கள், குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அபரிமிதமான சங்கையை அவர் மூலமாக கொடுத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மன் கரஅல் குர்ஆன் வஸ்தத்ஹரஹு, எவர் குர்ஆனை ஓதி அதனை மனனமிட்டுக் கொண்டாரோ, குர்ஆனை ஓதி அதனை மனனமிட்டுக் கொண்டாரோ, பிறகு ஃபஹல்ல ஹலாலஹு வ ஹர்ரம ஹராமா, குர்ஆன் சொல்லுகின்ற ஹலாலை ஹலாலனை ஏற்றுக்கொண்டார், குர்ஆன் சொல்லுகின்ற ஹராமை ஹராமனை ஏற்றுக்கொண்டார். இவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் தெரியுமா? அத்கலஹு அல்லாஹு பிஹில் ஜன்னah, இதன் காரணமாக அவரை சுவனத்தில் நுழைவிக்கிறான். வஷஃபஅஹு ஃபீ அஷ்ரத்தின் மின் அஹ்லி பைத்தி குல்லுஹும் வஜபத் லஹுன்னார், அவருடைய குடும்பத்தை, அவருடைய வீட்டினரில் உள்ள நரகம் கட்டாயமாகி போன 10 பேருக்கு இவரின் சிபாரிசை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். இவருடைய குடும்பத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய உறவுகளில், வீட்டுக்குள் இருக்கக்கூடிய குடும்ப அங்கத்தவர்களில் எவருக்காவது அல்லாஹ் நரகத்தை முடிவு செய்திருந்தால் இவர் மறுமையிலே அவருக்காக பரிந்து பேசுவார் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவிடம். யா அல்லாஹ், இவரை சுவனத்துக்கு அனுப்பு. அல்லாஹ் இப்படி 10 பேரை இவரினால் சுவனத்துக்கு அனுப்புகிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அன்பு இனிய சகோதரர்களே, சகோதரிகளே, இதுவல்லவோ ஒரு ஹாஃபிலுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தாக இருக்கிறது. தொழுகை நடத்துவதற்கு வரும்போது அங்கே குர்ஆனை அதிகம் மனனம் செய்தவருக்கிடம் கொடுங்கள் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். யஉம்முல் கௌம அக்ரஉஹும் லிகிதாபில்லாஹ், கூட்டம் ஒன்றுக்கு அவர்களில் அதிகம் குர்ஆனை மனனமிட்டவர் இமாமத் செய்யவும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ரத் அம்ர் இப்னு சலிமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன வயதிலேயே குர்ஆனில் நிறைய மனனத்தை வைத்திருந்தவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்து வரக்கூடிய பயணிகள் நம்மை தாண்டி செல்லுகின்ற போது மனிதர்களுடைய விசேட செய்திகள் என்ன, நபி என்று சொல்லக்கூடியவருடைய செய்திகள் என்ன என்பதை நமது கூட்டத்திலே நாம் விசாரிப்போம். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற விடயங்களை சொல்வார்கள். அவர்கள் இறங்கியதாக சொல்லுகிற ஆயத்துக்களை சொல்வார்கள். அவற்றை நான் மனதில் பதிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவர்கள் சொல்லுவது என் நெஞ்சத்திலே பதிவாகிவிடும். பிறகு என் தந்தை என் கூட்டத்துக்கு முன் போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து என் கூட்டத்திலே நபி அவர்களை பற்றி சொன்னார். அந்த நேரத்திலே என் கூட்டத்தில் இருந்தவர்களும் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். அந்த நேரத்திலே என் தந்தை அவர்கள்
தொழுகை, ஒரு தொழுகையுடைய நேரம் எது, வுஹூர் தொழுகையின் நேரம் எது, மக்ரிப் தொழுகையின் நேரம் எது என்பதெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். நபி அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள் என்று பிறகு சொன்னார்கள். நபி அவர்கள் இன்னும் ஒன்றையும் சொல்லி தந்துள்ளார்கள். فَإِذَا حَضَرَتِ الصَّلَاةُ فَلْيُؤَذِّنْ أَحَدُكُمْ وَلْيَؤُمَّكُمْ أَكْثَرُكُمْ قُرْآنًا. தொழுகை நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் அதான் சொல்லவும், உங்களில் அதிகம் குர்ஆனை மனனம் செய்திருப்பவர் உங்களுக்கு இமாமத் செய்யவும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது என் கூட்டத்தில் இருந்தவர்கள் அதிகம் குர்ஆனை மனத்தில் வைத்துள்ளவர்களை தேடி பார்த்த போது நான் தான் அதிகம் குர்ஆனை மனனம் செய்திருந்தேன் என்பதை கண்டுகொண்டார்கள். என்னை அவர்களுக்கு தொழுவிக்கும்படி முற்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் எனக்கு 6 அல்லது 7 வயது இருக்கும். சுப்ஹானல்லாஹ், 6 அல்லது 7 வயதுள்ள அம்ரு இப்னு சலிமா இன்னும் நபி அவர்களை கூட காணவில்லை. அவர்களுடைய கூட்டத்துக்கு இமாமாக ஆக்கப்படுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு சின்ன பையன், 6 அல்லது 7 வயது இருக்கும், தொழுகை நடத்துவேன். ஒரே ஒரு ஆடை சுஜூதுக்கு செல்லும் போது அந்த ஆடை பின்னே உயர்ந்து விடுவதுண்டு, அதனால் என் ஔரத் வெளிப்பட்டு விடுவதுண்டு. தொழுகைக்கு வந்த பெண்களில் ஒருவர் ஆண்களை பார்த்து, அலா துகத்தூன அன்னா ரஸகார் அலா துகத்தூன அன்னா இஸ்தகாரிக்கும், உங்களுடைய இமாமாக நின்று தொழுவிக்கக்கூடிய காரியினுடைய பித்தட்டு நமக்கு விளங்காமல் நீங்கள் மறைத்துக் கொள்ளக்கூடாதா என்று சொன்னார்கள். பிறகு எனது கூட்டத்தினர் அவர்களை எனக்கு ஒரு ஆடையை வாங்கி தந்து அணிவிக்க தந்தார்கள். மா ஃபரஹ்து பிஷைஇன் ஃபரஹி பிதாலிகல் கமீஸ், அந்த ஆடையை கொண்டு நான் அடைந்த சந்தோஷம் வேறு எதனை கொண்டும் நான் அடைந்ததில்லை என்கிறார்கள். சின்ன பையன் தானே, புதிய ஆடை கிடைத்த சந்தோஷமாக இருக்கலாம், அல்லது ஔரத் வெளிப்படுவது இதற்கு பிறகு இல்லாமல் போய்விடுமே என்ற அந்த ஆனந்தமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அவருக்கு சந்தோஷத்தை ஊட்டி இருக்கலாம். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படி குர்ஆனை ஓதி அதிகம் மனமிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சஹாபிகள் எவ்வளவு கௌரவம் கொடுத்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய சொல்லை கேட்டு என்று பாருங்கள். உஹுத் போர் நடைபெற்றது. அங்கே முஸ்லிம்கள் 70 பேர் அடக்கப்பட வேண்டியிருந்தது. 70 பேருக்கும் 70 கபறுகள் தோன்றுவது கஷ்டமாக இருந்தது. ஒரே கபரை பெரிதாக ஆக்கி ஒருவர் ஒரே கபரில் 2 3 அடுக்குங்கள் என்று சொல்லப்பட்ட போது சஹாபிகள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, 2 3 என்று வரும் போது யாரை முற்படுத்த? என்ன சொன்னார்கள் தெரியுமா? வகத்திமு அக்ஸரஹும் குர்ஆனா, இவர்களில் அந்த 2 3 அவர்களில் எவர் குர்ஆனை அதிகம் மனமிட்டுள்ளாதோ அவரை நீங்கள் முதலாவது அடக்கம் செய்யுங்கள் என்றார்கள். உயிருள்ள போதும் அவருக்கு கண்ணியம், இந்த ஹாஃபிதுகளுக்கு கண்ணியம். உயிர் அடங்கிய போதும், மூச்சு நின்று போதும் அவர்களுக்கு கண்ணியம் இருக்கிறது. சகோதரர்களே, இதுவல்லவோ இஸ்லாம் இந்த ஹாஃபிதுகளுக்கு கொடுக்கிற உயர் அந்தஸ்தாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இதற்கு அப்பால் அல்லாஹ் இவர்களை அல்லாஹ்வின் ஆட்கள் என்று சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வின் ஆட்கள் என்று சொல்லி இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பாருங்கள். இன்னலில்லாஹ் அஹ்லீன மினன் நாஸ், மனிதர்களில் சில உறவினர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கிறார்கள். ஆம் சகோதரர்களே, சகோதரிகளே, பெற்றோர்களை நன்கு கவனியுங்கள். இன்று பட்டம் பெற்று வெளியேறுகின்ற இந்த கதாநாயகர்களுக்கு ஆரம்ப முதல் ஒரு மதரசா வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் அவர்களை உருவாக்கி விட்ட தாயும் தந்தையும் இந்த சிறப்புகளை படியுங்கள். முதலில் நீங்கள் உங்கள் செல்வங்கள், அன்பு பிள்ளைகளுடைய சிறப்பை விளங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இவர்களெல்லாம் அல்லாஹுவின் உறவினர்கள் என்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் ஒவ்வொரு வகையான உறவுகள் இருக்கின்றன. எல்லோரும் அல்லாஹுவின் உறவினர்களாக ஆகிவிட முடியாது. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக மனிதர்களில் சிலர் அல்லாஹுவின் உறவினர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹுவின் சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். சஹாபிகளுக்கு ஆச்சரியம். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மன்ஹும், அல்லாஹுவின் தூதரை அவர்கள் யார்? சொன்னார்கள், ஹும் அஹ்லுல் குர்ஆன், அவர்கள் குர்ஆன் உடையவர்கள். குர்ஆனை மனனமிட்டு, அல் குர்ஆனை திறம்பட மனனமிட்டு அது கூறும் முறைப்படி தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அஹ்லுல்லாஹ் வ காஸத்து, இவர்கள் அல்லாஹுவின் அன்புக்கு உள்ளவர்கள் என்பதை நபி அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா? அல்லாஹுவின் நெருக்கத்துக்கு உரியவர்கள் என்பதை எப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் அல்லாஹுவின் ஆட்கள், அவர்கள் அல்லாஹுவின் ஆட்கள், அல்லாஹுவின் மிக நெருக்கத்துக்குரிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். இன்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பை தேடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அவரவர்.
அதில் ஒன்றுதான் ஒரு பெரிய மனிதர், செல்வாக்குள்ள மனிதர், பதவியில் முக்கியமான பதவியில் இருப்பவர். அவரின் பெயரை சொல்லி நான் அவருடைய ஆள் என்று சமூகத்திலே பெருமை சேர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். சொந்த வாகனத்திலே ஏறி தனக்கென பெருமை சேர்த்துக் கொள்வதற்கு வலியற்றவர்கள், நாதியற்றவர்கள், சொந்த காலில் நின்று தமக்கென பெருமை சேர்த்துக் கொள்வதற்கு நாதியற்றவர்கள், சொந்தமாக பயணித்து தமக்கென சாதனை படைத்து பெருமை சேர்த்துக் கொள்வதற்கு வழி தெரியாதவர்கள், வழியற்றவர்கள், வக்கற்றவர்கள், அடுத்தவரின் புகழிலே பெருமையிலே தமக்கு புகழையும் பெருமையும் தேடுவதுதானே இந்த காலத்திலே வளமையாகிவிட்டது. நான் ஜனாதிபதியினால், நான் மினிஸ்டரினால், நான் எம்பியினால், நான் சேர்மனின் ஆள், நான் இந்த பணக்காரனின் ஆள், நான் அந்த பணக்கார புள்ளியினால், நான் அந்த செல்வந்தரின் வீட்டால், இப்படி சொல்லித்தானே மக்கள் இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் தமக்கென புகழ்களை தட்டிக்கொள்ள முயல்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இதனை விட அல்லாஹ்வின் ஆள் என்று பெருமை சேர்த்துக் கொள்கிறார்கள். அன்பு கினிய இந்த அல் ஹாஃபிதுகள், அன்பு சகோதரர்களே, பெற்றோர்களே, மற்றோர்களே, இந்த பெருமையை உணருங்கள். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பெருமையை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்னமின் இஜ்லாலில்லாஹ் இக்ராமதி ஷைபத்தில் முஸ்லிம் وحامل القرآن غير الغالي فيه والجافي عنه وإكرام ذي السلطان المقسط. மூன்று சாராரை அல்லது மூவரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதை சார்ந்ததாகும் என்கிறார்கள் ஹஜ்ரத் அன்புக்கினிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூவரில் ஒரு சாரார் முதலாவது சொல்கிறார்கள், முடி நரைத்து போயிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் முடி நரைத்தவர், அவரை கண்ணியப்படுத்துவது. இரண்டாவது, குர்ஆனை சுமந்திருப்பவர், குர்ஆனில் எல்லை மீறி போகாதவர், குர்ஆனை புறக்கணிக்காதவர், அப்படியாக குர்ஆனின் ஒழுங்குமுறைப்படி நடந்து கொள்ளக்கூடிய, குர்ஆனை மனனமிட்ட ஒரு ஹாஃபிஸ். மூன்றாவதாக, நீதி தவறாமல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலைவர். இந்த மூன்று சாராரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவர்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கண்ணியப்படுத்துவதை சார்ந்ததாகும் என்பது இந்த ஹதீஸ் தரக்கூடிய போதனையாக இருக்கிறது. இம்மூவரில் ஒருவர் தான் அல்லது ஒரு சாரார் தான் குர்ஆனை சுமந்து தமது நெஞ்சங்களிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது முத்தான இந்த ஹாஃபிதுகள். இவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது வெறுமனே அவர்களுக்குரிய உடம்புக்குரிய கண்ணியம் அல்ல, அவர்களின் வெளி தோற்றத்துக்குரிய கண்ணியம் அல்ல, அவர்களின் நெஞ்சங்களிலே, இதே கமலங்களிலே அவர்கள் சுமந்து கொண்டுள்ள முழு குர்ஆனுக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதையாகவும் கண்ணியமாகவும் இருக்கிறது. அவர்களை மிகவும் சரியாக நாம் பார்க்க வேண்டும். அவர்களுக்குரிய இடத்தையும் மரியாதையும் நாம் சரியாக கொடுக்க வேண்டும். குர்ஆனை கண்ணியப்படுத்துவது என்பது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதாக இருக்கிறது. வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, அல்லாஹுவை எப்படி உண்மையாக கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த மாதிரி அல்லாஹுவை கண்ணியப்படுத்த மக்கள் தவறி போனார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறானே, அந்த கூட்டத்திலே நாம் ஆளாகிவிடக் கூடாது. ஹாஃபிதுகளை கண்ணியப்படுத்துவது என்பது ஒரு பிரதான அம்சமாக மாற வேண்டும். இது மட்டுமல்ல, எங்கெங்க இவர்கள் ஊர்களுக்கு வருகிறார்கள், இன்று இவர்களுடைய கல்வியை முடித்துக் கொண்டு அவர் தம் ஊர்களுக்கு ஏகுகிறார்கள். ஊர் ஏகக்கூடிய அவர்களுக்கு அவர்களுடைய ஊர்களிலே சில நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள். அவர்களுக்கு கொடுக்கிற கண்ணியம் அல்ல, அவர்கள் சுமந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய கலாமுக்கு கொடுக்கிற கண்ணியம், அவர்கள் சுமந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய கலாமுக்கு கொடுக்கிற கண்ணியத்தின் ஊடாக அல்லாஹுவை நாம் கண்ணியப்படுத்துகிறோம். அந்த ஹதீஸில் வந்திருப்பது போல அல்லாஹுடைய கலாமுக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுக்கிறோமோ அந்த அளவு நாம் நமது வாழ்க்கையில் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து ஹிதாயத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்வோம். நேர்வழி நமக்கு அதிகமாக கிடைக்கும். அல்லாஹ் நமது வாழ்க்கையில் சரியான வழியில் நம்மை நடந்தேற செய்வான். ஹஜ்ரத் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நிறைய படித்திருக்கிறோம். அவர்கள் ஒரு சிறந்த ஆலிமாக இருந்தார்கள், ஒரு மிகப்பெரிய ஆபிதாக இருந்தார்கள், உலகம் வியந்து பார்க்கக்கூடிய உலகப்பற்றற்ற வாழ்க்கை மேற்கொண்ட ஜாஹிதாக இருந்தார்கள். பெரும் பெரும் அறிஞர்கள் கூட பிஷ்ருல் ஹாஃபியை போன்று நமக்கு வாழ்வு அமையக்கூடாதா என்று ஏங்கி தவித்த வரலாறுகளையும் சரிதங்களையும் நாம் படிக்கிறோமே. அந்த பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? அவர்கள் நல்வழியில் இருக்கவில்லை, அவர்கள் துன்மார்க்கத்தில் இருந்தார்கள். அவர்களுடைய தௌபாவுக்கு காரணமாக அமைந்தது என்ன என்பதை நான் சொல்லுவதற்கு முன் அவர்களுடைய
அவர்களுடைய தௌபாவுக்குரிய சம்பவத்தை படிப்பதற்கு முன் அவர்களுடைய வாழ்க்கை திருந்திய பிறகு எப்படி இருந்தது என்பது படித்துக் கொண்டு அந்த ஆரம்பத்தை நோக்கி போனால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர்களுடைய ஜனாசா ஒரு இரவு அவர்கள் வஃபாத்தானார்கள். அடுத்த நாள் காலையிலே சுபுஹ் தொழுகையோடு ஜனாசா தூக்கப்பட்டது. அவர்கள் வாழ்ந்திருந்தது ஈராக்கின் தலைநகர் பக்தாதிலே. முழு பக்தாத் மக்களும் ஜனாசாவுக்கு வந்தார்கள். இரவு மரணித்து போன மனிதரின் ஜனாசாவை சுபுஹ் தொழுதவுடன் தூக்கப்பட்டது. வழியில் கொண்டு போக முடியாத அளவு முழு பக்தாதும் மொத்தமாக திரண்டு இருந்தது. கபூரில் வைக்கும் போது இரவாகிவிட்டது. சுபுஹுக்கு சுமக்கப்பட்ட மக்பராவை நோக்கி சுமக்கப்பட்ட ஜனாசா கபூரிலே கொண்டு போய் அடக்கும் போது மக்கள் திரள் காரணமாக மெல்ல மெல்ல பைய கொண்டு போய் இரவு நேரத்தில் தான் அவர்கள் அடக்கப்பட்டார்கள். இப்படி ஒரு ஜனாசா சுபுஹுக்கு தூக்கப்பட்டு மக்ரிபுக்கும் தாண்டி இரவு நேரத்திலே அடக்கப்படுகின்ற அளவுக்கு ஒரு மாபெரும் கண்ணியத்தை தட்டி கொண்டவர்கள் அவர்கள். இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி படித்திருக்கிறோம். பக்தாதின் வரலாற்றை 14 ஒலியும்களில் அவர்கள் எழுதி போட்டவர்கள். மா உஸம்ஸம் லிமா ஷுரிபலா என்று ஒரு ஹதீஸை படிக்கிறோம். ஜம்சம் நீர் எதற்காக வேண்டி குடிக்கப்படுகின்றதோ அதற்குரியது என்று வந்திருக்கிறது. அது தாகத்துக்கு குடிக்கப்பட்டால் தாகம் தீரும், பசிக்கு உண்ணப்பட்டால் பசி தீரும், நோய்க்கு அருந்தப்பட்டால் நோய் குணமடையும். இப்படி என்னென்ன நோக்கத்துக்கு ஜம்சம் நீர் குடிக்கப்படுமோ அது நிறைவேறும் என்று படிக்கிறோம். இந்த ஹதீஸின் படி ஜம்சம் நீர் குடித்த நேரத்திலே இமாம் பேரறிஞர் ஹத்தீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 3 விடயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். ஒன்று கேட்டார்கள், தான் எழுதி முடித்துள்ள தாரீஹு பக்தாத் என்ற 14 ஒலியுங்களில் அமைந்துள்ள பக்தாதின் வரலாறு சொல்லக்கூடிய நூலை பக்தாத் மக்களுக்கு தான் படிப்பிக்க வேண்டும். இதனை நிறைவேற்றித்தாயா அல்லாஹ். இரண்டாவது, பக்தாதில் இருக்கக்கூடிய மன்சூர் ஜும்மா பள்ளியில் மக்களுக்கு நான் ஹதீஸ் படிப்பிக்க வேண்டும். இதனை நிறைவேற்றித்தாயா அல்லாஹ். மூன்றாவது தான் ஆச்சரியமான ஒரு பிரார்த்தனை. அவர்களுடைய அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எனது மரணத்தின் பின் பிஷ்ருனில் ஹாஃபிக்கு அருகில் நான் அடக்கப்பட வேண்டும். நான் மரணித்த பின் பிஷ்ருனில் ஹாஃபியின் அடக்கத்தலத்துக்கு அருகில் நான் அடக்கப்பட வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு 3ஐயும் கொடுத்தான். இதுதான் பிஷ்ருனில் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தௌபாவுக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தின் வழியையும் வாயிலையும் திறந்து விட்டதற்கும் ஆரம்பம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு நாள் ஒரு குளியல் அறையில் நெருப்பு மூட்டப்படுகிற இடத்தில் அல்லாஹுவின் பெயர் எழுதப்பட்டுள்ள ஒரு சின்ன காகித துண்டை பார்க்கிறார்கள். உடனே அதனை எடுத்து அல்லாஹுவை பார்த்து பேசினார்கள். பார்வையை உயர்த்தி, சய்யிதி என் தலைவா, சய்யிதி என் தலைவா, இஸ்முக ஹாஹுனா முல்கன் யுதாஸ், உனது நாமம் இந்த இடத்திலே கீழே போடப்பட்டு மிதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த காகித துண்டை எடுத்துக்கொண்டு ஒரு அத்தர் வியாபாரியிடம் சென்று அந்த மனிதரிடமிருந்து ஒரு திர்ஹம் கொடுத்து, ஒரு வெள்ளி நாணயம் கொடுத்து உயர் ரக வாசனை திரவியம் ஒன்றை வாங்கி அந்த காகிதத்துக்கு அந்த வாசனையை பூசி எவரும் கைப்படாத கால்படாத இடத்தில் பாதுகாப்பாக வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சி தான் துன்மார்க்கத்தில் இருந்த பிஷ்ருனில் ஹாஃபியை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் சன்மார்க்கத்துக்கு வழிகாட்டியதாகவும் ஹிதாயத்தின் வழியை திறந்து விடுவதற்கு காரணமாகவும் ஆக்கி வைத்தான் என்றால், அல்லாஹுவின் பெயர் எழுதப்பட்டுள்ள ஒரு துண்டை அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள், மனமாக்கினார்கள், பாதுகாத்தார்கள். அல்லாஹுவின் அத்தனை நாமங்களும் எழுதப்பட்ட குர்ஆன், அல்லாஹுவின் செய்திகளை சுமந்த குர்ஆன், அல்லாஹுவின் எச்சரிக்கைகளையும் நன்மாராயங்களையும் சுமந்த குர்ஆன், அல்லாஹுவின் போதனைகளை சுமந்த குர்ஆன், சுமார் 6600 சொச்சம் ஆயத்துகள் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய குர்ஆன், இந்த குர்ஆனை நெஞ்சங்களிலே சுமந்திருக்கக்கூடிய இந்த அன்புக்குரிய முத்தான ஹாஃபிதுகளை நாம் கௌரவிக்கும் போது என்னுடையவும் உங்களுடையவும் இங்கு இருக்கக்கூடிய எல்லோருடையும் அந்தஸ்தை நாம் கூட்டிக் கொள்ள முடியுமா? முடியாதா? நிச்சயமாக சகோதரர்களே, இங்கு நாம் வந்திருக்கக்கூடிய எல்லோரும்
இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதன் மூலம் இந்த நிகழ்ச்சிக்கு நாம் எதுவும் அந்தஸ்தை சேர்த்து விடவில்லை, மாற்றமாக நமக்கு நாம் அந்தஸ்தை கூட்டிக் கொள்வதற்கு வந்திருக்கிறோம். நமக்கென ஒரு அந்தஸ்தை நாம் கூட்டிக் கொண்டு செல்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி இந்த ஹாஃபிதுகளை மிகவும் உயர்ந்து பார்க்க வைப்பதற்கு, இவர்களுடைய அந்தஸ்தை பற்றி நாம் விளங்கிக் கொள்வதற்குரியதாக இருக்கிறது. இப்படி குர்ஆன் படித்துக் கொடுக்கக்கூடிய, குர்ஆன் மனமிடக்கூடிய இந்த நிலையங்கள் இருக்கின்றனவே, மதரசாக்கள், இதற்கு நீங்கள் தாராளமாக உதவுங்கள். இந்த சிறப்புகளை கேட்டீர்கள் அல்லவா? இந்த சிறப்புகளுக்காக உழைக்கக்கூடியவர்கள், அதற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள், இவர்களை எல்லாம் நீங்கள் கண்ணியமாக பாருங்கள். அவர்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தூணாக நின்று கொண்டிருங்கள் என்று என் மனதின் அடித்தளத்திலிருந்து உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, விழாக்களுக்கு செல்வதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அதிலும் பேசுவதென்றால் அதற்கு வேறையாக நேரம் ஒதுக்கி தயாராக வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கும் போது மிகவும் கஷ்டப்பட்டு நமது வேலைகளுக்கு இடையிலும் இப்படியெல்லாம் வந்து போவது என்பது, நாம் இந்த விழாவுக்கு சிறப்பு அதிதி என்றோ பிரதம அதிதி என்றோ நம்மை போட்டதனால் உண்மையில் இந்த விழா நம்மால் சிறப்படைவதில்லை. இந்த விழாவுக்கு வருவதனால் அல்லாஹ்விடத்திலே நமக்கு ஒரு சிறப்பு கிடைக்கின்றது. ஏனென்றால் இந்த விழா சிறப்பானவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழா. அதில் நாம் பாதம் பதிப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய சுவனத்தில் பாதத்தை பதித்துக் கொள்வதற்கு ஒரு வழியாக அமைகிறது. எனவே சொன்ன நிறைய ஹதீசுகள், குர்ஆன் ஆயத்துகளிலிருந்து இந்த ஹாஃபிதுகளுடைய சிறப்பு, குர்ஆனை மரணம் செய்வதன் சிறப்பை எல்லாம் படிக்கிறோம். அன்புள்ள ஹாஃபிதுகளே, சில புத்திமதிகளை சொல்லி இன்னும் இருக்கக்கூடிய 5 நிமிடங்களில் அதான் ஒலிப்பதற்கு முன் என் உரையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு சில புத்திமதிகளை சொல்லி இருக்கிறார்கள். அவற்றை உங்களுக்கு காணிக்கையாக தந்து முடித்துக் கொள்ள விளைகின்றேன். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? யம்பகி லிஹாமிலில் குர்ஆன் அன் யுரஃப பிலைலிஹி இதன் நாசு நாயிமூன் வபினஹாரிஹி இதன் நாசு முஃப்திரூன் வபி ஹுஸ்னிஹி இதன் நாசு யஃப்ரஹூன் வபிபுகாயிஹி இதன் நாசு யضحكூன் வபிஸம்திஹி இதன் நாசு யக்லிதூன் வபிகுஷூஇஹி இதன் நாசு யக்தாலூன். ஆச்சரியமான, அறிவுள்ள, மிகவும் பயன் தரக்கூடிய போதனைகள் இவைகள், புத்திமதிகள் இவைகள். மனமிட்டுக் கொள்ளுங்கள். மக்கள் எல்லாம் தூங்குகின்ற நேரத்திலே இரவை கொண்டு குர்ஆனை மனமிட்டவர்கள் அறியப்பட வேண்டும். மக்கள் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் குர்ஆனை மனமிட்டுள்ள நீங்கள் தஹஜ்ஜுதிலே நேர காலத்தோடு எழும்பி நீங்கள் கடவென்று மனமாக்கியுள்ளவற்றை தர்த்தீபாக ஓத வேண்டும். அந்த நேரத்திலே தொழுகப்படுகின்ற தொழுகையிலே மலக்குகள் உங்களோடு இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூற்று இருக்கிறது, எல்லோரும் படியுங்கள். எவர் இரவில் எழுந்து மிஸ்வாக் செய்துவிட்டு உது செய்துவிட்டு தொழுகைக்காக நின்று கொள்கிறாரோ அவரை பின்னே நின்று தொழுவதற்கு ஒரு மலக்கு வந்து விடுகிறார். அவர் ஓதுவரை கேட்கிறார். பிறகு பின்னே நின்றவர் அந்த தொழுகின்ற குர்ஆன் ஓதுகின்ற மனிதரை நோக்கி நெருங்கி வந்து எந்த அளவுக்கு நெருங்கி வந்து விடுகின்றார் என்றால், ஹத்தா யதஅஃபாஹு அலா ஃபீ, தன் மலக்கு தனது வாயை ஓதுகின்ற இந்த மனிதரின் வாயில் கொண்டு வந்து வைக்கிறார். அவர் ஓதுகின்ற ஒவ்வொரு ஆயத்தும் அந்த மலக்குக்கு உள்ளே போய் விடுகிறது என்கிறார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆகவே இரவை குர்ஆனுக்கு பயன்படுத்துங்கள். என்ன சொல்கிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு? மக்கள் பகலிலே நோன்பு வைக்காதிருக்கும் போது உங்களுடைய பகலை கொண்டு நீங்கள் அறியப்பட வேண்டும். ஃபர்தான நோன்புக்கு அப்பால் நீங்கள் நிறைய சுன்னத்தான நோன்புகளை வையுங்கள். அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்கள்? மக்கள் அல்லாஹுவை மறந்து சந்தோஷத்தில் இருக்கும் போது நீங்கள் கவலையில் இருக்க வேண்டும். மக்கள் அல்லாஹுவை மறந்து சிரித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டும். மக்கள் வளவளவென்று அர்த்தமில்லாமல் கூடி எதையோ அளந்து கொண்டிருக்கின்ற போது நீங்கள் மௌனம் காக்க வேண்டும். மக்கள் பெருமை அடிக்கிற போது ஏதோ ஒன்றை வைத்து நீங்கள் பணிவை கடைபிடிக்க வேண்டும். இதனை கொண்டு நீங்கள் அறியப்பட வேண்டும் இந்த பண்புகளை கொண்டு என்று சொல்லப்படுகிறது. அன்புக்கினிய ஹாஃபிதுகளே, இவற்றை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஹாமிலுல் குர்ஆன் ஹாமிலு ராயத்தில் இஸ்லாம். ஹஜ்ரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னார்கள் தெரியுமா? குர்ஆனை சுமந்தவர், இஸ்லாத்தின் கொடியை சுமந்தவர், அல்லாஹ்வுடைய செய்திகளை தாங்கிய அற்புதமான மறை. அங்கிருந்து தான் எல்லாமே பிரிந்து வருகிறது. அதுதான் இஸ்லாத்தின் உயர்ந்த அடிப்படையான கொடி. அந்த கொடியை சுமந்திருக்கிறார் அவர். வேறு சுதந்திர கொடியோ தேசிய கொடியோ
நாட்டின் கொடியோ, கட்சி கொடியோ, சங்கத்தின் கொடியோ, இந்த கொடிகளுக்கெல்லாம் விஞ்சிய கொடி ஒன்று இருக்கிறது. அதுதான் குர்ஆனிய கொடி, குர்ஆன் என்ற கொடி. அந்த கொடியை சுமந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறகு சொல்லித் தருகிறார்கள். லா யம்பகி லஹு அல்லா யல்ஹு மஅ மன் யல்ஹு வலா யஸ்ஹு மஅ மன் யஸ்ஹு வலா யல்கு மஅ மன் யல்கு. வீண் பேச்சுக்களிலும் விளையாட்டுகளிலும் ஈடுபட்டிருப்பவர்களோடு சேர்ந்து நீங்கள் வீண் பேச்சுக்களிலும் விளையாட்டுகளிலும் ஈடுபட்டிருக்க கூடாது. உங்களுக்கென ஒரு சரியான மதிப்பு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது. அல்லாஹ்வின் குர்ஆனுடைய போதனை எடுத்துக்கொண்டு நீங்கள் இதனை செய்யக்கூடாது. தொடர்ந்து சொல்லுகிறார்கள் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்கள் எவரிடமும், ஆட்சியாளர்களிடமோ அவருக்கு கீழே உள்ள மந்திரிகளிடமோ எவரிடமும் நீங்கள் எந்த தேவைக்கும் போகக்கூடாது. குர்ஆனை மனமிட்டவர்கள் நன்கு மனதில் பதிய வையுங்கள். தன்னுடைய ஒரு தேவையை அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டும். தம் இதய கமலங்களிலே சுமந்துள்ள குர்ஆனின் சொந்தக்காரரிடம் மட்டும் கேளுங்கள். உங்களை உயர்த்தி வைத்துள்ள அல்லாஹ் உங்களை ஒருபோதும் எந்த இடத்திலும் தாழ்த்த மாட்டான். எனவே அன்புக்குரிய ஹாஃபிதுகளே, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லித் தருவது போன்று எவரிடத்திலும் எந்த தேவைக்கும் போய்விடக் கூடாது. நீங்களும் மனதில் பதியுங்கள், இருக்கக்கூடிய எல்லோரும் மனதில் பதியுங்கள். எந்த ஒரு அதிகாரியிடமோ, எந்த ஒரு ஆட்சியாளரிடமோ, எந்த ஒரு அமைச்சரிடமோ நம்முடைய எந்த தேவைக்கும் நாம் போகக்கூடாது சகோதரர்களே. சமூகத்தின் தேவைக்காக போவோம், சொந்த தேவைக்காக இவர்களிடம் போகக்கூடாது. அவர்கள் யார்? அவர்கள் எல்லாம் நம்முடைய வேலைக்காரர்கள். நமக்கு தருவதற்கு, தேவைகளை கேட்டு பெறுவதற்கு ஒருவன் இருக்கிறான். அவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹுவை நினைக்காமல் வேறு எவரையும் நினைத்து நம்முடைய தேவைகள் கைகூட போவதில்லை. இதனை எல்லோரும் படியுங்கள். இதுதான் நமது ஈமான், இதுதான் நமது நம்பிக்கை. இதனை குர்ஆனை சுமந்திருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அதான் சொல்லி முடிஞ்ச பிறகு நான் முடிச்சுக்கொள்றேன். நாம் கடைசியாக பேசிக் கொண்டது இதுதான். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வது, ஹாஃபிதுகள் எவரும் எந்த ஒரு ஆட்சியாளரிடமோ, எந்த ஒரு அவருக்கு கீழே உள்ள எவரிடமும் மனிதர்கள் எவரிடமும் தமது தேவைகளுக்காக போகக்கூடாது என்ற ஈமானின் அடிப்படையான ஒரு அம்சத்தை சொல்லித் தருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சுமந்திருப்பது தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க போதுமான ஒருவரின் கலாமை. ஆகவே இதிலே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். 84ஆம் ஆண்டு நானும் உங்களை போன்று ஒரு சின்னவனாக இருந்து ஹாஃபிதாக ஆனேன். வாழ்க்கையில் மேடு பள்ளத்தை கண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நிறைய சந்தித்திருக்கிறேன், நிறைய அனுபவங்களை சுமந்திருக்கிறேன். இப்பொழுது வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகும் பழைய காலங்களை மீட்டி பார்க்கிறேன், இறைமீட்டல் செய்கிறேன். நான் நடந்து வந்த பாதை, நான் சந்தித்த மனிதர்கள், நான் எதிர்கொண்ட விடயங்கள் வெற்றையெல்லாம் பார்க்கின்ற போது இன்றும் கூட நான் தைரியமாக சொல்லலாம், அல்லாஹ் என்னை சமூகத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆனால் எந்த ஒருவரிடத்திலும் குர்ஆனை பாதுகாத்ததன் நிமித்தம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது போல் என்னுடைய தேவைக்காக வேண்டி போனது கிடையாது, சமூகத்துக்காக வேண்டி பேசி இருக்கிறேன் நிறைய. ஆனால் எந்த ஒருவரிடமும் என்னுடைய சொந்த தேவைக்காக அன்புள்ள ஹாஃபிதுகளை போனது இல்லை. வாழ்க்கையில் பலவற்றை சந்தித்து இருக்கிறோம். அல்லாஹ் போதுமானவற்றை தந்து நம்மை நமது குடும்பத்தோடு வாழ வைத்திருக்கிறான். அந்த இறைவனோடு உள்ள தொடர்பின் அனுபவத்தை வைத்து சொல்லுகிறேன். சம்பளை தின்று கொண்டாயிருந்தாலும் சரிதான், எவரிடமும் அல்லாஹுவை தவிர வேறு எவரிடமும் கைகளை நீட்டி விடாதீர்கள். அதன் மூலம் அப்படி செய்வீர்கள் என்றால் அல்லாஹுடைய குர்ஆனுக்கு நீங்கள் மாற்றம் செய்கிறீர்கள், அதனை அகௌரவப்படுத்துபவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த விடயத்தை கவனத்தில் வையுங்கள். குறிப்பாக மீண்டும் சொல்லுகிறேன், சின்ன ஆசைகளுக்காக, சின்ன தேவைகளுக்காக எவரவரிடமோ, குறிப்பாக ஒரு அரசியல்வாதியிடம் போவதை முற்றாக இல்லாமல் ஆக்குங்கள். அரசியல்வாதிகள் எவரும் கோய்த்துக் கொள்ள தேவையில்லை. உங்களிடம் எவரும் வருவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. தமது தேவைகளுக்கு அல்லாஹ்விடம் போகும்படித்தான் சொல்லி இருக்கிறது. உங்களிடம் மட்டுமல்ல, எவரிடமும் போகக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. நாங்கள் அரசியல்வாதிகளுக்கு கொடுப்போம், நான் கொடுத்திருக்கிறேன் அரசியல்வாதிகளுக்கு, சமூகத்துக்கு செய்யும்படி. அன்புள்ள ஹாஃபிதுகளே, தைரியமாக சொல்லுகிறேன், எந்த ஒரு அரசியல்வாதியிடத்திலிருந்தும் ஒரு சதமும் பெற்றது இல்லை. அரசியல்வாதிகளுக்கு கொடுத்து, கோடிக்கணக்கில் கொடுத்து சமூகத்துக்கு சேவை
ஏற்றி வைக்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய கலாமை சுமந்து கொண்டு அவனுடைய கலாமை பாதுகாத்ததனால் எனக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்பதை மிகவும் அடக்கமாக இந்த சபையிலே அல்லாஹ்வுடைய கலாமை சுமந்தவர்களை கௌரவிக்கப்படக்கூடிய சபையிலே ஒரு உதாரணத்துக்காக சொல்லி வைக்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எனவே அன்புள்ள ஹாஃபிதுகளே, அன்பை சகோதரர்களே, ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் நீங்கள் மனமிட்டதை இறுதி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உஸ்தாதுமாரை இறுதி வரைக்கும் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய கல்லூரியை மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து குர்ஆனுடைய விளக்கத்தை பெறக்கூடிய மதரசா ஒன்றுக்கு சென்று நீங்கள் ஷரியா கற்கையை ஆரம்பியுங்கள். உங்களுக்கு இதனை விட நல்ல நாட்கள் அமைய வேண்டும். உங்களுடைய எதிர்காலம் சிறக்க, மணக்க, ஜொலிக்க நான் உங்களை என் மனதின் அடித்தளத்திலிருந்து வாழ்த்துகிறேன். அதற்காக பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கை உங்களுக்கும் எங்களுக்கும் சிறப்பாக சந்தோஷமாக அமைய வேண்டும். உங்கள் பெற்றோர்கள் இதற்காக முயற்சி செய்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உலக மறுமை நட்பாக்கியங்களை நிரப்பமாக கொடுக்க வேண்டும். குறிப்பாக உங்களை இந்த இடத்துக்கு ஆளாக்கி உயர் அந்தஸ்தை பெறுவதற்கு தூணாக துணையாக நின்ற உங்களுடைய அருமை அதிபர், அன்புக்கினிய ஆசான்கள், பரோபகாரிகள், மதரசாவின் நிர்வாகிகள், சிற்றூழியர்கள் எல்லாவற்றிலும் அல்லாஹ் தஆலா எல்லோரிலும் பரக்கத் செய்ய வேண்டும். அவர்களின் இம்மை மறுமை பாக்கியங்களை சிறப்பாக ஈடேற்றி வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இறுதி வரைக்கும் சிறப்பாக நடந்தேற வேண்டும் என்று மேற்கொண்டும் பிரார்த்தித்து, இந்த இடத்தில் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து அழைத்து கௌரவப்படுத்திய இந்த மதரசாவின் நிர்வாகம், வீடு தேடி வந்து அழைப்பு தந்த அதன் முத்தான அதிபர் எல்லோருக்கும், இதற்காக என்னை பல இடங்களிலும் சந்தித்து தொடர்பு கொண்ட இந்த ஊரின் முக்கியமான ஆலிம் அஸ்லம் ஹஸ்ரத் அஷ்ரஃபி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்னாள் ஜமியத்துல் உலமா சபையின் பொதுச் செயலாளர் அஷேக் அப்துல் நாசர் மௌலவி ரஹ்மானி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அவருடைய கரங்களினால் நாங்கள் ஒரு மாணவருக்கு சான்றிதழ் ஒன்றை ஒரே ஒரு மாணவருக்கு வழங்க காத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அசர் தொழுகைக்கு செல்லலாம் என்பதையும் நாங்கள் கோரிக்கொள்கின்றோம். இப்பொழுது அந்த மாணவரை நாம் அன்புடன் அழைக்க இருக்கின்றோம். அப்துல் நாசர் ரஹ்மானி அவர்களும் கே பள்ளி பரிவார சபை தலைவர் ஃபைசராஜ் அவர்களும் இணைந்து வழங்குகின்றார்கள். இதோ உண்மையில் அந்த சான்றிதழ் பெறுகின்ற மாணவரை பற்றி ஒரு சில விடயங்களை நாங்கள் கூற வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று எல்லோரும் கூறுங்கள். அந்த முதலாவது பட்டமளிப்பு அந்த மாணவருக்கு வழங்கப்படுகின்ற சான்றிதழ், அதாவது